வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் அமெரிக்கன் நைட்மேர்ஸ் எதுக்கு பார் தோற்று போனார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ரீசன் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸோடைய வெற்றிக்கான காரணம் என்ன, ஜான்சினா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கண் கலங்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மோர் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, உண்மையிலேயே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏஜே ஸ்டைலுக்கும் ஜான்சினாவுக்குமான மேட்சை பார்த்துருப்பீங்க. இந்த மேட்ச்சில் ஜான்சினா ப்ராக் லெஸ்னர் கிட்ட தோத்த தோல்வியை மறைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ஜான்சினாவோடைய 100 பேப்பர் வின், அதாவது நிறைய பேர் வந்து 100 அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா ரொம்ப நாளாகவே 100லேயே நிற்குது, இன்னும் 100 வரலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது விஷயம் என்னென்னா கைஸ், இது ஜான்சினாவுடைய 100 பேப்பர் கிடையாது, 100 பேப்பர் வின். 100வது பேப்பரிவை ஜான்சினா வின் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலேயே பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி அண்டர்டேக்கர்லாம் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜான்சினா வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜான்சினா இன்னும் 4 நாட்கள் தான் வருவார். இதுக்கப்புறமா டைரக்ட்லி நம்ம ஜான்சினா பார்த்தீங்கன்னா இந்த 10வது மாதம் எந்த விதமான எபிசோடுக்கும் வரமாட்டார். பட் நவம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா 3 எபிசோடுக்கு வருவார். ஒன்று சர்வே சீரீஸுக்கு, 2 மண்டே நைட் ராக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஜான்சினாவை நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம். டோட்டலி ஜான்சினா பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே மிரள வச்சுட்டாருங்க. அண்ட் ஜான்சினா இந்த மேட்ச்சில் ரசிகர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்க பல ரெஸ்லர்ஸோடைய மூவ்ஸை யூஸ் பண்ணியிருப்பார். அதில் நான் முக்கியமாக சொல்லணும்னா சிஸ்டர் ஆப்பிகேல் அப்படிங்கிற ஃபினிஷர். இந்த சிஸ்டர் ஆப்பிகேல் ஃபினிஷரை வந்து ப்ரே ஒயிட் தான் போடுவார். அதை ரசிகர்கள் மத்தியில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அப்படி ஒரு வரவேற்பு. பிகாஸ் ப்ரே ஒயிட் இறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு அதே நாள். ஸோ ப்ரே ஒயிட்டை ட்ரிபியூட் பண்ணும் விதமாக சீனா பண்ணதை பார்த்த மக்கள் எல்லாருமே ஒரு நிமிடம் அவங்க மொபைல் ஃபோனை அப்படியே டார்ச் லைன் பண்ணி ஆன் பண்ணி, எப்படி ப்ரே ஒயிட் வரும்போது அந்த லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்கும், டார்ச் லைன் ஆனாக இருக்குமோ அதே மாதிரி ரசிகர்கள்லாம் வரவேற்றாங்க. ஜான்சினாவே ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டு போயிட்டாருங்க. உண்மையிலேயே மறண்டு போயிட்டார். ப்ரே ஒயிட்டை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு யாரும் ட்ரிபியூட் பண்ண முடியாது. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த லைட்டை ஆட்டும் போது ஜான்சனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே, உண்மையிலேயே மிரண்டுட்டார். ஸோ என்னதான் இறந்து போனாலும், இந்த மண்ணுலகை விட்டு போனாலும் அவரை மறக்காமல் ரசிகர்கள் இருக்கிறாங்களே அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் ஜான்சினாவும் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து மிரண்டு போய் நிற்பார். அந்த அரங்கமே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டில் ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருக்கும். உண்மையிலேயே ஜான்சினா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிபியூட்டை தான் ரசிகர்களுக்கு பண்ணியிருக்கிறாரு. சரி காய்ஸ், இந்த மாதம் நம்ம ஜான்சினாவை பார்க்க முடியாது. பட் ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து 3 தடவை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா டிசம்பரோட ஜான்சினாவை நம்ம பார்க்க மாட்டோம். போகும்போது தலைவன் 4 கையை வச்சு காட்டினார்ல, அதுக்கு தான் அர்த்தம். WWE பார்த்தீங்கன்னா டிஃபினி சேஷனுக்கும் ஸ்டெஃபினி வால்கருக்கும் க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் மேட்சை நடத்தியிருப்பாங்க. ஆக்சுவலி WWE என்ன சொன்னாங்கன்னா, இது நாள் வரைக்கும், அதாவது இந்த 2025 ஒரு விதமான சிங்கிள்ஸ் மேட்ச்லேயும் ஸ்டெஃபினி சேஷன் வந்து தோக்கலையாம். கிட்டத்தட்ட 10 மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக படிச்சுட்டு வராங்க. இது வரைக்கும் எந்த விதமான மேட்ச்லையும் தோக்கலை. ஸோ ஒரு பெரிய ரேஜன் இருக்குது. பட் ஆனால் ஸ்டெஃபினி வால்கர் இப்போ தான் மெயின் ராஸ்டருக்கு வந்திருக்கிறாங்க. வந்த உடனே அவங்கள்ட்ட உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் கொடுத்ததே டூ மச். இப்போது 3 மச்சா இன்றைக்கி ரொம்பவே க்ளீனாக ஸ்டெஃபினி வால்கர் ஸ்டெஃபினி சேஷனை வீழ்த்தி வின் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இங்கே சொல்லலாம், எப்போ அப்படி பார்த்தா ஸ்டெஃபினியும் வந்து WWE மெயின் ராஸ்டருக்கு வந்த ஒரு 1 இயரில் வந்து சாம்பியன் ஆகிட்டாங்கல்ல, அதெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெஃபினி வந்து WWE ப்ராடக்ட். ஆனால் ஸ்டெஃபினி வால்கர் வேர்ல்டு ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு WWEக்கு வந்தவங்க. அவங்களுக்கு WWE வந்தோடனே NXTயில் சாம்பியன்ஷிப் கொடுத்தது, 2 தடவை கொடுத்தது, மெயின் ராஸ்டர் கொடுத்ததெல்லாம் ஓகே. ஆனால் வந்த ஒரு இயர்லேயே இவங்க WWEக்கு வந்து 1 இயர் தான் ஆச்சு. அதுக்குள்ளே க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே டூ மச் தாங்க. நான் இதுக்குன்னு ஸ்டெஃபினி வால்கர் திறமை இல்லாத ரசலர் அப்படின்னு நான் சொல்லலைங்க. ஒரு 2-3 வருடம் ஆகட்டுமே. நம்ம லிவ் மார்கன்லாம் பார்த்தீங்கன்னா WWEயில் 7 வருஷம் சண்டை போட்டதுக்கப்புறம் தான் உமன்ஸுக்கான சாம்பியன்ஷிப்பே கொடுத்தாங்க.
இதுலேயும் இது அவங்களுடைய ப்ராடக்ட்டு. ஆனால் ஸ்டெஃபனி வேர்க்கர் டபிள்யூபிள்யூக்கு வந்த 1 இயர் கூட ஆகலை, கரெக்டாக 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எத்தனை சாம்பியன்ஷிப் அள்ளி தான் கொடுப்பாரு ட்ரிபிள் ஹெச்னு தெரில. எனக்கு என்னமோ ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஸ்டெஃபனி வால்கர் அந்த பேரில் இருக்கிற ஸ்டெஃபனியை ரொம்ப பிடிச்சிட்டு போல இருக்குது. ஏன்னா அவர் பொண்டாட்டி பேரும் ஸ்டெஃபனி தானே, ஸோ அதனால் ஸ்டெஃபனியோட ஞாபகம் வந்துட்டு போல இருக்குது. இந்த சாம்பியன்ஷிப்பை அவங்ககிட்ட கொடுத்துருக்காட்டாங்க. என்ன தான் கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பை ஸ்டெஃபனி வச்சுருந்தாலும் ஒரு நாள் தான் வச்சுக்க முடியும், நாளைக்கே வாங்கிடுவாங்க. ஏன்னா அது ரியாலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா டைமண்டால் ஆன ஒரு சாம்பியன்ஷிப். ஒரு டைமண்ட் கீழே விழுந்தாலும் கோடி மதிப்பாங்க. சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அதை வாங்கிட்டு ஒரு கோல்டில் ஒரு ரிங்கை தூக்கி போட்டு சமாளிச்சிருவாங்க டபிள்யூபிள்யூ. ஆனால் அந்த ரிங்கும் பார்க்கறதுக்கு வெயிட்டாக தாங்க இருக்குது, உண்மையிலேயே வெயிட்டாக தான் இருக்குது. ரிங்கை பிடுங்குவாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. பட் ஆனால் சாம்பியன்ஷிப்பை இன்றைக்கே பிடுங்கி சவுதி அரேபியாவுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. ஏன்னா இந்த சாம்பியன்ஷிப் வந்து டபிள்யூபிள்யூக்கு சொந்தமானது கிடையாது. டபிள்யூபிள்யூக்கு சவுதி அரேபியா ப்ரெசென்ட் பண்ணது இந்த சாம்பியன்ஷிப்பை இந்த பேப்பரிக்காக. பேப்பரி முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சாம்பியன்ஷிப்பை அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ அந்த சாம்பியன்ஷிப்புடைய கலரை பார்த்தாலே தெரியும், க்ரீன் கலரில் சவுதி அரேபியாவுக்கு சொந்த மாதிரி தான் இருக்கும். காய்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ஜான்சனாக்கும் ஏஜி ஸ்டைலுக்கும் நடந்த மேட்ச்சில் ஏஜி ஸ்டைல் தன்னுடைய டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணதுக்காக, அதாவது ப்ரொமோட்டுன்னு சொல்ல முடியாது, ட்ரிபியூட் பண்ணதுக்காக. ஏன்னா ஏஜி ஸ்டைல் அப்படிங்கிற ரெஸ்லர் உருவாதுக்கு காரணமே டோட்டல் நான் ஸ்டாப் ரெஸ்லிங் கம்பெனி தான், டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனி. அதை ட்ரிபியூட் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிஎன்ஏல எப்படி சண்டை போடுவாரோ அதே மாதிரியான யூனிஃபார்மை போட்டுட்டு வந்திருப்பார். அது உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஏன்னா வழக்கமாக நம்ம ஏஜி ஸ்டைலுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே இது கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் தலைமை பார்த்தீங்கன்னா டோட்டல் நாப் ரெஸ்லிங்கை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிட்டு பேப்பரில் தான் வந்து டிஎன்ஏ ரெஸ்லர், அது மட்டும் இல்லாமல் NJPWல புல்லட் கிளப்போடைய ஒரு மிகப்பெரிய லீடராக இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். உண்மையிலேயே சொல்கிறேங்க, ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர். ட்ரிபிள் ஹெச்கிட்ட பிடிச்சது இதுதாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜி ஸ்டைலுக்கும் ஜான்சனாக்கும் மேட்ச்சில் ஜான்சனா அண்டர்டேக்கரோடைய பயல் டேவர் ஃபினிஷர்லாம் போட்டுருப்பாரு. அதை பார்த்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிட்டார். உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஒரு ட்ரிபியூட் மேட்ச் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜி ஸ்டைல் விசஸ் ஜான்சனா மேட்சை அண்டர்டேக்கர் புகழ்ந்து தெரியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, ஏஜி ஸ்டைல் விசஸ் ஜான்சனா மேட்சை டபிள்யூபிள்யூ ரெஸ்லர்ஸ் பல பேர் ஆடியன்ஸ் சைடில் இருந்து பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செமையாக இருந்ததையும் காட்டிலும் இவங்க சண்டை போட்ட விதம் சூப்பராக இருந்தது. அதுலேயும் நம்ம சிஎம் பாங் ஆடியன்ஸ் மத்தியிலேயே க்ரௌட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேப்பை போட்டுட்டு பல பேருக்கு தெரியலை. பட் ஆனால் சில பேர் வந்து இது சிஎம் பாங் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பக்கத்தில் ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு மட்டும் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் செக்யூரிட்டி கார்டு. ஸோ அவர் பக்கத்தில் இருந்து ஜான்சனா விசஸ் ஏஜி ஸ்டைல் மேட்சை ரசிச்சுட்டு இருந்திருக்காரு தலைவன். ஃபைனலி நம்ம கோடி ரோட்ஸ் ஐயா எதுக்கு தோத்தாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் தோற்றத்தை பற்றி பார்த்தோம், அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டோரி இருக்குது. இப்போது எதுக்கு கோடி ரோட்ஸ் தோற்று போனார், அதுக்கு தான் ஒரு ஸ்டோரியிலேயும் இல்லையாப்பா. ஏன்னா இதுக்கப்புறமா என்ன 2 பேருக்குள்ளே மேட்ச் வைக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை, 2 பேரும் வெவ்வேறு பிராண்டு. அப்போ கோடி ரோட்ஸ் எதற்காக தோக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபிள்யூபிள்யூக்காக தோற்று போயிருக்கிறாரு. எஸ் கைஸ், கோடி ரோட்ஸ் தோற்றுது உண்மையிலேயே சரியான விஷயந்தான். கோடி ரோட்ஸ் இதில் வெற்றி பெற்றா எந்த விதமான மாற்றமும் மாற போகிறதில்ல. கோடி ரோட்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பெருமை தான். பார்த்தோன்னா செத் ரோலன்ஸ் ராவை காப்பாற்றணும். எப்படி அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பெரிய சாம்பியன்ஷிப்பாக இருக்கோ அதே மாதிரி வேர்ல்டு டைட்டிலும் பெரிய சாம்பியன்ஷிப்பு தான் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் நிரூபிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செத் ரோலன்ஸ் இருக்கிறாரு. ஸோ அதை இப்போ நடந்து முடிஞ்ச கிரவுன் ஜுவலில் காட்டிட்டாரு. உண்மையிலேயே மேட்சை பற்றி சொல்லணுன்னா பங்கமாக இருந்ததுங்க. 2 பேரும் பங்கமாக சண்டை போட்டாங்க. செத் ரோலன்ஸ் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வீழ்த்தி வின் பண்ணிட்டார். ஆக்சுவலி நிறைய பேர் சொன்னீங்க, ப்ரோ நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலையா, இதில் வந்து அவர் வந்து ரோலக்ஸ் வாட்செல்லாம் யூஸ் பண்ணார். எஸ், ரோலக்ஸ் வாட்சை ஒரு கட்டத்தில் யூஸ் பண்ணார், வெப்பனாட்டு யூஸ் பண்ணி கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணார். பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் கோடி ரோட்ஸை ரொம்பவே க்ளீனாக அவரோட ஃபினிஷரை போட்டு தான் வின் பண்ணார். விஷன் டீமை இன்வால்வ்மெண்ட் பண்ணலை, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நானும் விஷன் டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த டாட் எப்போவுமே இருக்குன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை. அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் காட்டிலும் தன்னிடம் இருக்கிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெருசு தான் அப்படிங்கிறத தலைவன் நிரூபிச்சிட்டாரு. அதே மாதிரி செத் ரோலன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டாங்க. சாம்பியன்ஷிப்பு கூட ஒரு மோதிரமும் கொடுத்துட்டாங்க. ட்ரிபிள் ஹைட் செய்யனுக்கு என்ன ஒரு சந்தோஷம், ஏன்னா அது அவரோட காயில். ஸோ தன்னுடைய பையன் வந்து சாம்பியன் ஆகிட்டானே அப்படிங்கிறத நினைக்கும் போது பெருமை போல இருக்குது. ஆமாம், ஸ்கிரிப்ட் இவரே பண்ணுவாராம், கடைசியில் இவரே பார்த்தீங்கன்னா மோதிரம் போடுவாராம். என்னத்தான் சொல்ல.
இப்போது செத்ரோனல்ஸ் வந்து சாம்பியன் ஆகிட்டாரு, அதுவும் க்ரௌன் ஜுவல் சாம்பியன். அதுவும் இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்க முடியும். இன்றைக்கி ஷோ முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பை WWE வாங்கிட்டு அனுப்பிவிட்ருவாங்க. ஆனால் மோதிரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தாங்க தெரில. ஸோ இப்போ க்ரௌன் ஜுவல் சாம்பியனாக இருக்கிற செத்ரோலன்ஸ் வின் பண்ணது நல்ல விஷயம். கோடி ரோட்ஸ் தோற்றதுக்கு காரணம் இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பெருசாக காட்டணும். செத்ரோலன்ஸ்க்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடந்த மேட்ச்சில் ஒரு தடவை கூட கோடி ரோட்ஸ் வந்து செத்ரோலன்ஸ் தோக்கலை அப்படிங்கிற இது இருக்குல்ல. அப்படி தோற்று போயிட்டாருன்னா செத்ரோலன்ஸ் எப்படி ஒரு மட்டன் தட்டுற ஆள் மாதிரி ஆயிருங்களாங்க. ஒரு தடவை கூட கோடி ரோட்ஸை வீழ்த்தலை அப்படின்னு. அதனால தான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தோக்கிற மாதிரியும் செத்ரோலன்ஸ் வின் பண்ணுற மாதிரியும் கழிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியான முடிவு தான். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.